Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் ஆர் வியூவர் கேட்ட क्वेश्चन ஆர் கமெண்ட் பண்ணதுக்கு உள்ள ஆன்சர் தான் நான் வந்து பண்ண போறேன். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த சப்ஸ்கிரைபர் என்னோட வீடியோ பார்த்து இவங்களுமே கமெண்ட் பண்ணுறவங்க தான் எனக்கு வந்துட்டு. ஸோ இவங்க என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நயசினமைடு வந்து பார்த்திங்கன்னா 5% மேலே யூஸ் பண்ணால் ஸ்கின்னுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் வந்து என்னோட ஆன்சர் உங்களுக்கு வந்துட்டு பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நயசினமைடு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்டிவ் இன்கிரிடியன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 18+ உள்ளவங்க தாராளமாக யார் வேணாலும் எடுக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 to 3% யூஸ் பண்ணிவிட்டு தென் 5% போயிட்டு இஃப் யூ ஹேவ் மோர் சிவியர் ப்ராப்ளம் குயிக்காக ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் 10% இது யூஸ் பண்ணிக்கலாம். அது தப்பே கிடையாது. நயசினமைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணி ஈவன் பண்ணி ஸ்பாட்லெஸ் ஸ்கின் வந்து கொடுக்கும். பிளெமிசஸ் ப்ராப்ளம் ஓப்பன் ப்ரோ ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குதுன்னா நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் நயசினமைடு நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் லைட்டன் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு லைட்டன்ஸும் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் B3 ஃபார்ம் தான் வந்து உங்களுக்கு நயசினமைடு. ஸோ நயசினமைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜென்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஏஜஸும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் எக்ஸலன்ட் இன்கிரிடியன்ட். ஸோ யாராக இருந்தாலுமே பிகினர்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 to 3% தென் வந்து 5% இதுவே உங்களுக்கு வந்துட்டு போதுமானது. ஸோ அதே உங்களுக்கு ப்ராப்ளம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு சிவியரான ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 to 3% எடுத்துகிட்டு தென் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தென் 5% எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டார்டிங் 5% கூட போடலாம், தப்பு கிடையாது. போட்டு தென் உங்களுக்கு அது போட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் போயிட்டால் ஒன்றும் இல்லை, போகலை எனக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக ரிசல்ட் எனக்கு இருக்குன்னா நீங்கள் 10% தாராளமாக போய்க்கலாம். பட் பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா 2 to 5% நீங்கள் எடுத்துகிட்டு தான் வந்து 10% நீங்கள் வந்து போகணும். எடுக்கவுமே டேரெக்டாக வந்து போகக்கூடாது. இது நாட் குட் ஃபார் ஸ்கின் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் குட் ஃபார் ஸ்கின்லாம் என்னோட ஒப்பீனியன் படி வந்து பார்த்திங்கன்னா நான் எத்தனையோ 10% வந்து போட்டுருக்கிறேன். என் ஸ்கினுக்கு வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுச்சு. ஸோ ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி லேயரிங் பண்ணுறோம், எதோட நம்ம கம்பைன் பண்ணி போடுறோம், நம்ம எப்படி போடுறோம் அதை பொறுத்து தான் நமக்கு ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ நம்ம கரெக்டான ப்ராடக்ட் நம்ம கரெக்டான ஸ்கின் நீட் அண்ட் ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு வந்துட்டு வராது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாராளமாக 10% போடலாம். ஓகே, 10% போட்டு அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 15% கூட மூவ் பண்ணிக்கலாம். பட் பர்சன்டேஜ் வந்து கிராஜுவலாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் 10% உங்களுக்கு வந்துட்டு போதுமானது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஆக்னி ப்ராப்ளம், ஆக்னி மார்க்ஸ், ஆக்னி ஸ்பாட் இருந்தால் கூட நான் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுக்கவுமே டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 10% போட்டால் தான் தப்பு. இதே மாதிரி தான் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நான் கமெண்ட் அனுப்பியும் புரிஞ்சிக்கிறாமல் டேரெக்டாக 10% போட்டு அவங்களுக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிருக்குது போல், ஐ மீன் வந்து ஒத்துக்கரில் போல். இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியல, மேபி அவங்க திருத்தி இருக்கலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எப்போவுமே ஆக்டிவ்ல நீங்கள் நுழையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 3% வச்சுக்கிறங்க. தென் அப்புறம் 5% தென் 10% அந்த மாதிரி வந்து போய்க்கிறங்க. 10% மேலே தேவையில்லை, 5% உங்களுக்கு போதுமானது. சப்போஸ் உங்களுக்கு சிவியரான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5% போயிட்டு 10% போய்க்கலாம். எதுக்காக அப்படி பர்சன்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு டிங்லிங் அண்ட் பர்னிங் சென்சேஷன்லாம் வந்துட்டு வரும், ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்கிறாது. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம கொஞ்சம் பர்சன்டேஜ் போடும்போது அது நல்லா அடாப்ட் ஆயிரும். தென் அடாப்ட் ஆன பிறகு கொஞ்சம் பர்சன்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், அது அடாப்ட் ஆயிரும். அதுக்காக நம்ம வந்து போட்டுக்கிறது. ஸோ 10%ங்கிறது பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஒரு 30 to 40% தான் நமக்கு வந்து தேவைப்படும். அதாவது ஸ்கின் ப்ராப்ளம் நமக்கு இன்னுமே கிளியர் ஆகணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம கேர் வந்து கொடுக்கணும்னா தாராளமாக நம்ம எக்ஸ்ட்ரா ரிசல்ட் வந்து பார்க்கணும்னா எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம 5% நியாசினமைட் போடுறோம் அப்படின்னா 5% நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். லாங் டர்ம் யூஸ் நம்ம பண்ணிக்கிட்டு வந்தோம்னா எந்த ப்ராப்ளம் நமக்கு வந்து வராது, ஃபியூச்சர் ப்ராப்ளம் நமக்கு வர்றதையும் தடுக்கும். அதே மாதிரி நம்ம பாடியோட அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஆக்னி, ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் அது வரதான் செய்யும். அது இயற்கை யாராலும் தடுக்க முடியாது. அது நம்ம தடுத்தாலும் நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அன்ஹெல்தி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து போடுறது எப்படி போடுறோம், என்ன பிராண்டில் உள்ளது போடுறோம், எதோட நம்ம கம்பைன் பண்ணி போடுறோம். இப்போ நயசினமைடுங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹைலோனிக் ஆசிட், வைட்டமின் C இதோட நீங்கள் கம்பைன் பண்ணி போட்டுக்கலாம். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டினால் கூட நீங்கள் கம்பைன் பண்ணி போட்டுக்கலாம். பட் ஹைலோனிக் ஆசிட், நயசினமைட், வைட்டமின் C, நயசினமைட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்னோட காம்பினேஷன் நான் வந்து சொல்கிறேன், நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போய்க்கலாம், இல்லை நயசினமைட் மட்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன் பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டார்டிங்கில் அதிகமாக நீங்கள் பர்சன்டேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக சேஃப் இல்லை. தப்பாக யூஸ் பண்ணுறீங்க, வேறு ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் வேறு ஒத்துக்கிறாத இன்கிரிடியன்ட்டோட போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஃப் இல்லை, ஸ்கின்னுக்கு வந்து குட் இல்லை. மற்றபடி நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்புமே கிடையாது, அது தாராளமாக நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நமக்கு தென் நான் எப்படி சொல்கிறேன்னா 2 to 3% எடுத்துகிட்டு 5% எடுத்துகிட்டு தென் 10% நம்ம எடுத்துகிட்டு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டு நம்ம திருப்பி 5%க்கு வந்துடலாம். ஓகே, அந்த மாதிரி கூட நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்குறோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட் வந்து கேளுங்க. அந்த கமெண்ட் வந்து என்னை எக்ஸைட் படுத்துகிற மாதிரி இருக்குது, பதில் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட சப்ஸ்கிரைபரோட கமெண்ட் கொஸ்டினுக்கு நான் வீடியோ தனியாக போடுறதுக்கு வந்து பார்க்குறேன். மேபி ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும்ல. ஸோ இது என்னோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு ஆள் கேட்கும்போது சொன்னேன்னா அது மற்றவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகேன். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.